டே 16 ஜிம் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி சண்டேன்னு சொல்ல முடியாது, கார்டியோ டே தான் சொல்ல முடியும். இன்றைக்கி ஃபுல்லாக கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பெக்ட் யுவர் டைம். எஸ், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஜிம்மாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதை குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும். சும்மா பேருக்குன்னு ஒரு விஷயத்துக்காக இறங்கிட்டு பேருக்குன்னு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விஷயத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக கொண்டு வர ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ். இட் மீன்ஸ் உங்களுக்காக ஒரு டைம் யாராவது ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்றைக்குமே வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்குறீங்க, நான் அந்த இடத்துல வரேன், இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் இல்லை நமக்காக ஜிம் ட்ரெயினர்ஸ் நமக்காக வந்துட்டு எஃபோர்ட் எடுக்கிறாங்க, அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ அது நம்ம குவாலிட்டியை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுடைய டைமையும். ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரெஸ்பெக்ட் யுவர் டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இன்றைக்கி சண்டே நல்லபடியாக போவோம். நான் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அது மேபி நான் வீடியோ தான் எடுப்பேன், அதையும் பாருங்கள் சொல்லி கிளம்புது. இது உங்களுக்கு வீக்னஸ். பை, டேக் கேர், லவ் யூ.